Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல exercise 1.3ல fourth sum பார்க்க போறோம். 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. 4 மென்னும் 4 உமனும் சேர்ந்து ஒரு ஒர்க்க முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 days ஆகுது. While 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. 2 மென்னும் 5 உமனும் சேர்ந்து இந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு 4 days ஆகுது. Find the time taken by 1 man and the 1 woman. ஒரே ஒரு man சேர்ந்து அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுனோ பிளஸ் 1 woman மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அதான் 1 man alone and that of 1 woman alone. தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஒரு மேன் மட்டும் அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுனோ ஒரு உமன் மட்டும் அந்த ஒர்க்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ஸ். அந்த மேன் ஒரு 1 டேல முடிக்கக்கூடிய ஒர்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் த ஒர்க் டன் பை உமன் 1 டேல முடிக்கக்கூடிய ஒர்க்கை ஒய்ன்னு சூஸ் பண்றோம். அதெல்லாம் மேன்லாம் எக்ஸ், உமன்லாம் ஒய். இது என்னன்னா மெயினா 1 டேல இவங்க 3 டேஸ்ல முடிச்சிருக்காங்க. therefore இப்ப பாருங்க, மேல் 4 அப்படின்னா 4x பிளஸ் 4y 3 டேஸ் ஜாப இவங்க 1 டேல முடிக்கணும். அதுக்கு பார்த்தா 1/3. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2 மேல் அண்ட் 5 ஃபீமேல். therefore 2x பிளஸ் 5y. இவங்க எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க? 4 டேஸ். அதனால 4ல 1. இவங்க 1 டேல முடிக்கக்கூடிய ஒர்க் தான் உமன் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. therefore 1 டேல ஒரு மேன் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுனோ பிளஸ் அதே மாதிரி இதே சேம் பீப்புளே தான் இதே மாதிரி உமன்ஸ் மட்டும் எத்தனை நாள் ஒர்க் 1 டேல இந்த ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிக்கிறாங்கிறது இதை ஈக்குவேஷன்ஸ். 4x plus 4y equal to 1/3. 2x plus 5y equal to 1/4. இப்போ நமக்கு இந்த given equations ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அது நார்மல் ஈக்குவேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது 1 multiply by 3. 4 3s are 12, 12x plus 4 3s are 12, 12y. இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 3 கேன்சல், ரிமைனிங் 1 தான். அது மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 8x plus 4 5s are 20, 20y equal to இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4 கேன்சல், ரிமைனிங் 1 இருக்கும். நம்ம இதை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணோம். நம்ம வரக்கூடிய xy ஆன்சரை மறுபடியும் நம்ம ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரைட் பண்ணிடலாம். நம்ம ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் பண்ண ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ரைட் பண்ணிட்டோம். xy ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் நெக்ஸ்ட் xy ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுல இங்க இருக்கு. இப்போ இது a, இது x, இது b. ax equal to b அப்படின்னா x equal to a inverse b. இப்போ a inverse ஃபைண்ட் பண்ண போறோம். a inverseனா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஃபைண்ட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை கன்சிடரேஷன் பண்ணுங்க. 12 into 20 240 minus 8 into 12 96. 240 ல 96 போய் 40 minus 96. 0ல 6 போகாது, பக்கத்துல borrow பண்ணா இங்க 3 ஆயிடும், இங்க 10 ஆயிடும். 10ல 6 போச்சுன்னா 4, 3ல 9 போகாது, பக்கத்துல borrow பண்ணா 13, 13ல 9 போச்சுன்னா 4, இங்க ரிமைனிங் இருக்கிறது 1. therefore 144. 144 is not equal to 0. therefore A inverse exists. Next A inverse find out பண்ணலாம். A inverse equal to 1 divided by determinant of A at G. இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு ஈஸி வே இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிடலாம். therefore A inverse equal to 1 divided by determinant of A நாலும் AD minus BC நாலும் both are same தான். அதோட வேல்யூ தான் 144. at GA அப்படின்னா இந்த மெயின் diagonals எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. 20 12. இந்த ஆப்போசிட் டயகனல் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. -12 -8. இதான் நமக்கு A இன்வர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். we know that x xy, A இன்வர்ஸும் we already found it, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. we know that B ஓட மேட்ரிக்ஸும் 1 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல xy அப்படியே இருக்கு, ஈக்குவல் டு 1 divided by 144. இப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 20 into 1 20. இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ். 12 into 1 12.
minus 8 into 1 minus 8 plus 12 into 1 plus 12. இந்த xy அப்படியே இருக்கு equal to 144. 20 minus 12 8 minus 8 plus 12 plus 4. so அப்படியே ரைட் பண்ணுங்க x y. இந்த 1 divided by 144 இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா 1 into 8 8 8 divided by 144. அதாவது இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 144 ஆல டிவைட் பண்றோம். என்ன வரணும் 4 divided by 144. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல xy அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க இங்க 8 divided by 144 இருக்கு. 1 8s are 8. இங்கே அப்படிதாங்க பாருங்க 2 8s 16 வந்துரும். அதனால 1 8s are 8. ரிமைனிங் 6 இருக்கும். 64 ஆயிடும். 64ல 8 8s are 64. அப்படின்னா 1 by 18. நெக்ஸ்ட் 1 4s are 4. இங்க வந்துட்டு 3 4s are 12. ரிமைனிங் 2 இருக்கும். அந்த 2 வந்து 24 சேஞ்ச் ஆயிடும். 24ல 6 4s are 24. அப்படின்னா 1 by 36. Therefore, the work done by man in one day. One dayல அந்த man முடிக்கக்கூடிய ஒர்க் தான் 1 by 18. அதான் x equal to 1 by 18. அதே மாதிரி woman y equal to 1 by 36. We know that one dayல மேனும் உமனும் முடிக்கக்கூடிய ஒர்க் நமக்கு தெரியும். அதான் x equal to 1 by 18, y equal to 1 by 36. நமக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் பை எ மேன் டு ஃபினிஷ் த ஒர்க். அது அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு கிவன் ஈக்குவேஷன்ஸ் தான் ரெசிப்ரோக்கலா இருந்துச்சு, அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம். அதனால சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணா 18 டேஸ். இதை ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணுங்க. 18 by 1 18, therefore 18 days. அதே மாதிரி இந்த ஒர்க் டன் பை உமன் இன் ஒன் டே அப்படிங்கிறப்ப 1 by 36 வந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ண போறோம். அதான் the time taken by a woman to finish the work equal to 36 days. மேன் வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 18 டேஸும் உமன் வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 36 டேஸும் ஆகுது. Hence the solution. Thanks for watching and have a great day.